ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தோழரே உங்களுக்கு உஹது மலை தெரியுமா? ஏதோ ஒரு வேலைக்காக வேண்டி நம்மை அல்லாஹ்வுடைய ரசூல் அந்த இடத்திற்கு அனுப்புகிறார் என்பதை நான் உணர்ந்தேன். தெரியும் யா ரசூலல்லாஹ் என்று நான் சொன்னேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த உஹது மலையை அல்லாஹ் தஆலா தங்கமாக மாற்றி என்னுடைய கையில் தந்தாலும் கடன் செலுத்துவதற்குரிய தீனார் போக மீதமுள்ள அனைத்தையும் ஒரே இரவில் நான் செலவு செய்து விடுவேன். 3 இரவுக்குள் அதை நான் செலவு செய்து விடுவேன். அபூதரை உங்களுக்கு தெரியுமா, அதிக செல்வம் உடையவர்கள் தான் மறுமை நாளில் நற்கர்மங்களில் குறைந்தவர்கள் என்றார்கள். யாரை தவிர? அல்லாஹ்வுடைய பாதையில் தான தர்மங்கள் செய்து சதக்காக்களை வழங்கி ஜக்காத்துகளை கொடுத்தவர்களை தவிர என்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தோழருக்கு மேலும் சொன்னார்கள், செல்வம் யாருக்கு அதிகமாக உள்ளதோ அவர்கள் தெரிந்து கொள்ளட்டும் அபூதரே, அவர்கள் நற்பாக்கியத்தில் குறைந்தவர்கள், அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்தவர்களை தவிர என்றார்கள்.